கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். அவர் நம்மை தேடி வருகிறார். ஏன்? அவர் நம் மேல் வைக்கிற அன்பு. ஆபிரகாம் பாருங்க, அவன் எங்கேயோ கிடந்தான், அவனை தேடி வந்தார் இல்லையா? ஆகையால் நம்மளை தேடி அவர் வந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் நம்மை மூலமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார். ஆகையால் தான் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தை உங்களை உள்ளத்திலே வைத்து உங்களை இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த மனிதனாக மாற்ற அவர் விருப்பமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் அவருடைய வார்த்தையை நீங்கள் தினமும் கேட்கும்போது அவர் தேடி வருகிறார். தேடி வந்து உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறார், உங்களுக்கு தேவையானது போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறார், நாவை சரியாக பயன்படுத்துகிறார். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அவர் உங்களுக்குள்ளே செய்கிறார். தினமும் தேடி வருகிறார். தேடி வந்து வசனத்தை இப்படி கொடுக்குறார். நீங்கள் தினமும் கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான். ஏனென்றால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து உங்களுடைய உள்ளத்தை நிரப்புகிறார். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு குறைவே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை நேராக போகும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை தேவன் பாருங்க நம்மை தேடி வந்து நமக்கு எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று அறியும் ஜனங்கள், நான் உண்மையிலே என் கர்த்தர் எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், அவர் என் பாவங்களெல்லாம் நீக்கிறார் என்று சொல்லி ஒருவன் அறியும் பொழுது, ஆம், நான் இனிமேல் பாவி அல்ல, அவர் எனக்குள்ளே வந்து என்னை நீதிமானாக்கி விட்டார், இனிமேல் நான் எதுக்கு பற்றி அஞ்ச தேவையில்லை. இவ்வளோ நாள் நான் என்ன செஞ்சேன்? பிசாசின் கையில் போய் சிக்கியிருந்தேன், ஆனால் தேவனோ என்னை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு ஒரு மனுஷனை அறிகிறான். எப்படி அறிகிறான்? அவன் வேதத்தை அறிகிறான். முதல்ல தேவன் அவனை தூக்கி எடுக்கிறார். எடுத்து அவனுக்கு வேதத்தை கையில் கொடுத்து அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறார் பாருங்க. கம்பீர சத்தம், தேவனுடைய வார்த்தையின் இந்த சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இப்போ இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்தை நீங்கள் நன்மையாக எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலையில் எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். போகும்போதும் வரும்போதும், வீட்டுக்குள்ள திரும்ப வேலையிருந்து திரும்ப வரும்போதும், ஒவ்வொரு கணமும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி பாருங்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ளே அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். தேவனுடைய முகத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசட்டும். அப்படின்னா என்ன? எப்படி ஏன் அந்த மொழியில் நடப்பார்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வெற்றி தான். நீங்கள் என்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, இப்போல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி தான். நீங்கள் சோர்ந்தே போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. எப்பொழுதும் சதா காலங்களிலும் சதா நேரங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். பாருங்கள், 10 கற்பனையில் கொண்டு வந்து மோசே கொண்டு வரும்போது அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்துச்சு சொல்லுவாங்க. அதை தான் மூடிக்கொண்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவ வசனத்தை கொண்டு வரும்போது அவனுக்கு அப்படி ஒரு பிரகாசம் இருந்து இன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யணுமோ, தேவன் உங்களுக்கு அழகான ஒரு அற்புதமான பைபிளை கையில் கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ உங்களுடைய முகத்தின் ஒளி பிரகாசிக்கணும் வேணும் என்றால் என்ன செய்யணும்? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். கம்பீர சத்தம், தேவனுடைய வார்த்தை சத்தமிட்டு சொல்லி, ஆம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை காட்கவர் எனக்குள்ளே, என்னை வல்லமை ஆக்கிறவர் எனக்குள்ளே, எனக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் எனக்கு இருக்கிறார், என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்குவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த அண்டா சராசரி படைத்தவர் எனக்கு இருக்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் ஏகப்பட்ட வார்த்தைகளை தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படித்தான் தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் இப்படி கொண்டு வந்து அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு வெளிச்சம். உங்களுக்குள் இருள் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நீக்கி என் தேவன் அந்த கம்பீர சத்தத்தை உங்களுக்குள்ளே அவர் வைக்கிறார். நீ எப்பொழுதும் இப்படி இருக்கணும். இருந்தது மட்டுமல்ல, என்னுடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிப்பேன் என்றும் அவர் சொல்லுகிறார். அந்த முகத்தின் ஒளி என்ன? தேவனுடைய வார்த்தை. அது உங்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பாக இருப்பீர்கள்.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.